கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவரே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது திருவசனம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 1 வசனம் 6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே புதிய ஏற்பாட்டிலே உள்ள விசுவாசிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே கிட்டி சேருகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மகிமையான வாக்குறுதி. இதில் உள்ள ஆழங்களை கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நமக்கு இந்த வெளிப்படுத்தி நம்மை அவற்றிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே கவனமாய் செவி கொடுங்கள். இது ஒரு அருமையான ஒரு வேத வசனம். ஆகவே ஜெபத்தோடு கர்த்தரையே நோக்கி பார்த்தவர்களாக நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு செவி கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அவருக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றியிருக்கிறார். பாருங்கள், இந்த உலகிலேயே இந்த ரெண்டும் மிகவும் அருமையான ஒரு அனுபவம் மாத்திரமல்ல, ஒரு ஸ்தானம். தேவனுக்கு முன்பதாக நம்மை அவர் ராஜாக்களாக அவர் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் சமீபத்திய சில மொழிபெயர்ப்புகளிலே ராஜாக்கள் என்பதை ராஜரீக சந்ததி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள். உதாரணத்துக்கு, ஆண்டவர் நமக்கு ஒரு நிலப்பரப்பை சொந்தமாக கொடுத்திருப்பார் என்றால் நாம் அந்த நிலப்பரப்புக்கு பொறுப்பாளர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம், அதில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற அழைப்பு தெரிந்து கொள்ளுதலுக்கு தக்கவாறு கர்த்தர் இந்த ராஜரீக சந்ததியாக அவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த காலத்தில் தமிழ் கவிஞர் ஒருவர் பாட்டு பாடினார், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று சொல்லி. பாருங்கள், அது கிறிஸ்து இயேசுவிலே அங்கே மெய்ப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் கிட்டி சேருகிறவர்களுக்கு இந்த ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் ராஜரீக சந்ததியாக இந்த பூமியிலே கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிறோம். பாருங்கள், இதில் சங்கீத புஸ்தகம் அழகாக சொல்லுகிறது, பூமியின் பிரபுக்கள் அவருடைய பிள்ளைகளாக சேர்க்கப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த பூமியிலே கர்த்தர் அவர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், பொறுப்புகளே இருக்கிறவர்களையும் தமக்கென்று தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது முதலாவதாக அவர் ரோம பேரரசின் ஆட்சி காலத்திலே ரோம ஆளுநராகிய பொந்தியு பிலாத்துவின் மூலமாக அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அதற்கு பிறகு 3 நாள் கழித்து தேவனால் அவர் மறுபடியும் உயிர்த்து எழும்புகிறார். பாருங்கள், எந்த பேரரசு கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமாய் செயல்பட்டதோ அதே பேரரசு கிபி 300வது நூற்றாண்டுகளிலே அவர்கள் அந்த பேரரசன் கான்ஸ்டன்டைன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே தேவன் இந்த பூமியிலே உள்ள பிரபுக்களையும் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார்.
ஒருவேளை நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எளிய பின்புலத்தில் இருந்திருக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் குறிப்பிடுகிறது, அரசாலை சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே எளிய பின்புலம், சிறையிருப்பின் பின்புலத்தில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்து அந்த மகிமையான ஸ்தானங்களுக்கு கொண்டு செல்லுகிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை எனக்கு இன்னும் இந்த விஷயத்தில் எனக்கு கர்த்தருடைய அனுக்கிரகம் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். காணக்கூடாத அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக இந்த பூமியிலே பிறந்த எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பிதாவாகிய தேவன் எல்லாருடைய பாவங்களில் இருந்தும் நம்மை மன்னித்து சுத்திகரித்து, அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து நம்மை அவருக்கு முன்பதாக பிள்ளைகளாக மாற்ற சித்தம் கொண்டு வைத்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் எனக்காக தான் மரித்தார், எனக்காக அவர் உயிர்த்திருக்கிறார், எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் கொடுத்திருக்கிற இந்த ராஜரீக அபிஷேகத்தையும் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதிலே முதலாவதாக நம்மை அதிகார பொறுப்புகளிலே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி அவர் நம்மை நியமிக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது அறியப்பட்ட ஒரு ராஜா. ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய இளம் வயதிலே ஆடுகளுக்கு பின்பதாக போய் கொண்டே இருந்தார். கர்த்தர் அந்த நபரை தெரிந்தெடுத்து இஸ்ரவேலின் ஒரு அறியப்பட்ட ராஜாவாக கர்த்தரே அந்த தாவீதை உயர்த்தினார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த மதிப்பை கொடுக்கக்கூடியவர். நாம் அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள். இன்றைய நீங்கள் இருக்கிற இடத்துல இப்பொழுதே கர்த்தர் நம்மை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்பதாக தாழ்மையோடு நம்முடைய குற்றங்களை பாவங்களை அறிக்கை செய்து, ஆண்டவரே என் இதயத்திற்குள்ளே வாரும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உடனே அந்த ஜெபத்தை கேட்பார். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கர்த்தரை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1990ஆவது ஆண்டில் என்னுடைய தாயார் மரித்து போனார்கள். அப்பொழுது எனக்குள்ளே ஒரு உண்மையான தேடுதல் வந்தது. தேவன் என்று ஒருவர் இருக்கிறாரா, அவர் இருந்தால் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மனதிற்குள்ளே நினைத்தேன். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, அந்த வேதாகமத்தை எடுத்து வாசி என்று சொல்லி. இந்த வேதாகமத்தை நான் எடுத்து வாசித்த பொழுது கர்த்தர் என்னை கண்டித்து உணர்த்தினார். உங்கள் பாவங்களின் நிமித்தம் நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்கள், விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலனில்லாமல் போயிற்றோ என்று ஏசாயா 50வது அதிகாரம் 1வது மற்றும் 2வது வசனங்களின் மூலமாக என்னோடு பேசினார். என்னுடைய இருதயம் குற்ற உணர்வினால் நிரம்பினது. அவருடைய மன்னிப்புக்காக நான் தேட ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை முழுமையாக புரிந்து கொண்டேன். நாம் அந்த காணக்கூடாத தேவனுக்கு முன்பதாக நிற்கும்படிக்கு அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை ஒப்புரவாக்குகிறார். இந்த இரத்தமே இல்லாதபடிக்கு இந்த பூமியிலே ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதற்கு வேறு வழியே இல்லை. நான் அன்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் என்னை அவருடைய இரத்தத்தினால் கழுவினார், பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அது மாத்திரமல்ல, அவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொன்னபடியா. கர்த்தரை துதிக்கிற அனுபவத்திலே காத்திருந்த பொழுது ஆவியானவர் என்னை தேற்ற ஆரம்பித்தார். என்னுடைய துக்கங்கள் பெருமளவு மறைந்தது. 1997ஆவது ஆண்டில் எனக்கு திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது ஒரு மூத்த ஊழியர் மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசினார். உங்கள் பிள்ளைகளின் மூலமாக கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார் என்று சொல்லி. அப்போ நான் ஜெபம் பண்ணினேன் ஆண்டவரிடத்தில்,
என் தாயார் இறந்த துக்கம் மாறிவிட்டது. ஆனாலும் அந்த நாள் வரும்போது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே அந்த நாளிலே ஒரு குழந்தையை கொடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணினேன். அதே போல் என்னுடைய தாயார் 1990 அக்டோபர் 2 அதிகாலையிலே மரித்தார்கள். அதே போல் 1998 ஆண்டிலே அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அதிகாலையில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்தினார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் ஜெபங்களை கேட்கிற கர்த்தர். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள, நம்மை அணைத்து கொள்ள, நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு திட்டத்தின்படி நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அறியப்படுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அந்த அதிகாரத்திற்குள்ளேயே கர்த்தர் நமக்கு ராஜரீக அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார். சங்கீதம் 45:9 வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல ராஜகுமாரத்தி அவள் ஒப்பீரின் தங்கத்திற்கு ஒப்பானவள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், ஒப்பீரின் தங்கம் என்றால் பூமியில் ஒப்பீர் என்கின்ற இடத்துல, அதாவது இப்போ இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேசம், அந்த தேசத்தில் அந்த நகரம் அந்த காலத்தில் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். ஒப்பீரின் தங்கம் தான் வேர்ல்ட்லேயே ஃபைனஸ்ட் கோல்டு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கத்திற்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இப்போ நம்ம உள்ளான மனுஷி ஒரு ப்ரெஷியஸாக தேவனுடைய பார்வையில் இருந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், யோபு என்ற பக்தன் தன்னுடைய உபத்திரவத்திலே சொல்லுகிறார், நான் சோதித்த பின்பு பொன்னாய் விளங்குவேன். பாருங்கள், சில நேரங்களிலே நமக்கு சில சோதனைகள் வருகிறது. அந்த சோதனையில் பாருங்கள், நாம் பொன்னாய் இருப்போம் என்றால் அந்த சோதனைக்கு தாக்குப்பிடிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சில நேரங்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சில சோதனைகள் வருது, சில போராட்டம் வருகிறது. ஆனால் கர்த்தருக்காக நாம் உறுதியாக நிலைத்திருக்கும் போது கர்த்தர் அதை பார்க்கிறார். அதன் அடிப்படையிலே தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாய் மேன்மைகளை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை மறந்து விடாதிருங்கள். யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் த சைட் ஆஃப் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமாம், ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு அருமையானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள். அதே போல் இதே சங்கீதம் 45:19 பாருங்கள், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். பாருங்கள், காணக்கூடாத பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார். பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த மகிமையை இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நான் அவர்களுக்கு அதை கொடுத்தேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், இது என்ன மகிமை! ஸ்தோத்திரம். இது பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கொடுத்த அந்த மகிமையை பாருங்கள். ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் ஒரு மகிமையும் கனத்தையும் கொடுத்திருந்தார். அது பூமிக்குரிய மகிமை கனம். ஆதாம் ஏவாள் இழந்த அந்த கன மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப பெறுகிறார். திரும்ப பெற்று அவரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த மகிமைக்குள்ளாக நம்மை அவர் கொண்டு வருகிறார்.
ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த ராஜரீக சந்ததியாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் இந்த காரியங்களிலே வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவதாக நாம் கர்த்தரை துதிக்கக்கூடிய அனுபவத்திலே இருக்க வேண்டும். அது அடுத்த குறிப்பிலே பார்ப்போம். ஆசாரியர்கள் எப்படி கர்த்தருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி. அதுக்கு முன்பதாக ராஜரீக சந்ததி, கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார். எரேமியா 10வது அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் நித்திய ராஜா. அவருடைய ராஜரீகத்துக்கு ஏற்றவர்களாக, உள்ளான மகிமை உள்ளவர்களாக, ஒப்பீரின் தங்கத்தை போன்றவர்களாக, பொற்சரிகை அணிந்தவர்களாக, நீதியின் வஸ்திரம் அணிந்தவர்களாக, ஸ்தோத்திரம், வெண்ணாடை அணிந்தவர்களாக, நீதியின் சால்வை அணிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ராஜரீக அபிஷேகம் என்பது அலங்கார வஸ்திரங்களையும் குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு நமக்கு அவசியம் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கும் பொழுது அந்த அழைப்பின் மேன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவதாக நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கும்படி, எருசலேமின் அனுபவத்திற்குள்ளே வசிக்கும்படிக்கு, வாழும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தரை துதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏசாயா 61 குறிப்பிடுகிறது, ஆவியானவர் குறிப்பிடுகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அவர் துதியின் உடையை கொடுக்கிறார். ஏசாயா 43:21 ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பிரியமானவர்களே, மகிமை கர்த்தருக்குரியது, துதி அவருக்கே உரியது. சகல துதி கன மகிமையும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் அவருக்கே உரியது. இதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். இன்று கர்த்தரை துதிக்கிற வாழ்க்கை, ஆராதிக்கிற வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? யோசனை பண்ணி பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் என்று கர்த்தருக்கு நன்றி அறிதலோடு வாழ்நாள் முழுவதிலும் நித்தியத்திலும் நாம் சென்று அதைத்தான் செய்ய போகிறோம். அப்படி இருக்கும்போது நாம் எவ்வளவு அதிகமாக அந்த அனுபவத்திலே வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இன்று உங்கள் தனி வாழ்க்கையிலே, உங்கள் வீட்டிலே கர்த்தரை துதித்து பழகுவீர்கள் என்றால், கர்த்தருடைய சபைக்கு போகும்பொழுதும் கர்த்தரை எதிர்பார்த்து நாம் அங்கு செல்வோம். அங்கும் துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவின்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் என்று வைத்திருக்கிற அந்த ராஜரீக பொறுப்புகளை பூமியிலே கொடுப்பார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், ஆண்டவர் நாம் இந்த பூமியிலே சுதந்திரவாளிகளாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த குறிப்பிலே அடுத்த குறிப்பில் நாம் அதை பார்ப்போம். மத்தேயு 5:5 அப்படி சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். பாருங்கள், பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சுதந்திர வீதங்களை தேவ பலத்தோடு தேவனால் நாம் அதை பெற்றுக்கொள்ளும். பிரியமானவர்கள், இந்த ராஜரீக பொறுப்புகளுக்கு அடுத்தபடியாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த காரியத்திலே உங்கள் கண்கள் இந்த நாளிலே திறக்கப்படட்டும். நீங்களாக எதையாகிலும் ஒன்றை பிடித்து கொண்டு எனக்கு அது வேண்டும் வேண்டும் என்று கேட்குறதை விட, ஆண்டவரே, பரலோகத்திலே உங்கள் சித்தம் நிறைவேறுகிறது போல பூமியிலும் நிறைவேறட்டும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை பூமிக்குரிய சுதந்திர வீதங்களிலே, உங்களுக்குரிய பொறுப்புகளிலே கர்த்தராகிய தேவனே உங்களை ஏற்படுத்துவார், நிலைநிறுத்துவார், வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அடுத்தபடியாக நாம் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு வேதாகமத்திலே சரித்திரத்தை வாசித்து பாருங்கள்.
அந்த காலத்தில் ஆசாரித்துவ முறைமையை ஆண்டவரே ஏற்படுத்துகிறார். இஸ்ரவேல் மக்களிலே ஒரு கோத்திரத்தை அதற்கென்று பிரிக்கிறார். அந்த கோத்திரத்திலும் ஆரோனைப் போல அழைப்பை அவர்கள் பெறுகிறார்கள். ஆரோனுடைய சந்ததி அழைப்பை பெறுகிறது, ஆசாரியர்களாக தேவனாகிய கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி. இந்த சரித்திரத்தை நான் வாசித்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு சில அருமையான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆகவே கவனமாய் செவி கொடுங்கள். ஆசாரித்துவ பணியிலே நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளருவீர்கள். கர்த்தர் உங்களை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், ஆரோனை கர்த்தர் பிரதான ஆசாரியராக நியமித்தார். வருங்காலத்திலே ஆசாரியர்களுடைய அவர்களுடைய சந்ததி அந்த பணியை தொடர்ந்து செய்வார்கள் என்றும் சொல்லினார். அதில் ஒரு மகிமையான ஒரு வாக்குறுதியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நானே அவர்கள் சுதந்திரம். எப்படி முந்தைய குறிப்பிலே பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று பார்த்தோமோ, அதே போல் இந்த இடத்துல ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் ஆசாரித்துவ பணியை குறித்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் நம்மோடு அவருடைய திட்டத்தின்படி கூட இருந்து கொண்டே இருப்பார். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா விசுவாசிகளையும் ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கென்று முறைமைகள் ஏற்படுத்தப்பட்டது. பாருங்கள், இந்த ஆரோனின் சந்ததி வழி வழியாக அவர்கள் பிரதான ஆசாரியராக இருந்து கொண்டு இருந்தார்கள். பாருங்கள், பிரதான ஆசாரியனாகிய ஏலியை குறித்து 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், அந்த காலத்திலே கர்த்தருடைய தரிசனம் அபூர்வமாக இருந்தது. கர்த்தர் நேரடியாக பேசுவது அந்த காலகட்டங்களிலே அவர்களுக்கு அதிகம் அவர்கள் வாஞ்சிக்கவும் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அந்த சூழ்நிலையிலே தான் சாமுவேலை எழுப்புகிறார். பாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஆசாரித்துவ பணிக்கென்று நம்மளை வைக்கிறார், நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அதே நேரத்தில் ஆசாரியர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய சித்தத்தை சமாதானத்தோடு செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஏலியின் காலத்தில் அது குறைவுபட ஆரம்பித்தது. அதனால தான் கர்த்தர் சாமுவேலை ஏற்படுத்துகிறார். பாருங்கள், சில பேர் ஏலினா அவர் விழுந்து போன ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த காலத்தில் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஏலியின் மூலமாக தான் சாமுவேல் கர்த்தருடைய பணியிலே பயிற்றுவிக்கப்பட்டார். சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை இனம் கண்டு கொள்ள பயிற்றுவிக்கப்பட்டார். ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார் என்பதை அறிந்து, நீ கர்த்தர் உன்னை அழைக்கும் போது கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி அவர் சொல்வதை கேட்க அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், மறுநாள் கரெக்டாக கேட்குறாரு சாமுவேல் இடத்துல கர்த்தர் என்ன சொன்னார் என்று சொல்லி. அந்த ஏலிக்கு சாமுவேல் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், அதாவது மனித பயம் இல்லாமல் தெய்வ பயத்தோடு அவர் ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னார் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். பாருங்கள், அந்த வார்த்தைகள் ஏலியினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஏலியின் குடும்பத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. பாருங்கள், கர்த்தர் அவர்கள் மனம் திரும்பி இருந்தார் என்றால் அந்த ஏலியின் வீட்டாரிடத்தில் சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் மாற்றி இருப்பார். ஆனால் பிற்காலத்தில் அங்கே ஆண்டவர் எச்சரித்திருந்தாலும் உடனே அந்த ஆசாரித்துவ பொறுப்பிலிருந்து ஏலியை தூக்கவில்லை. பிற்காலத்தில் அங்கே ஏலி அவருடைய பொறுப்பு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய தோல்வியை அடைகிறார்கள் பெலிஸ்தியர்களுக்கு நடுவில். அங்கே இக்கோபோத் என்று பெயரிடப்படுகிறது ஒரு அவருடைய பேரனுக்கு. இக்கோபோத் என்றால் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. பாருங்கள், அவருடைய மகன்களும் யுத்தத்திலே கொல்லப்படுகிறார்கள். அவருடைய குடும்பமும் அங்கே
நஷ்டப்படுகிறது, இஸ்ரவேல் மக்களுக்கும் தோல்வி ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நேரடியாக பேசுகிற வார்த்தையை குறித்து நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். என்று நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஆசாரியராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் மீது பிரியமாக இருப்பார். உபாகமம் 28 வாசித்து பாருங்கள். உங்கள் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும், கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கவனமாக செவி கொடுக்கும்போது. பிற்பகுதியில் பார்ப்பீர்கள் என்றால் உபாகமம் 28 சாபங்களின் காரியங்கள் கூறப்பட்டிருக்கும். 28, 29 வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்படிக்கு, கர்த்தர் உங்களை பெருக பண்ணும்படிக்கு அவர் ரம்மியமாக இருப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் சம்பவிக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏலிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலே மற்றவர்களை பழக்குவிக்க ஆரம்பித்த அந்த ஆசாரியர் பரிதாபமான ஒரு முடிவை பெற்றுக்கொண்டார். பாருங்கள், தாவீது ராஜா காலத்தில் தான் அந்த ஆசாரித்துவ முறைமை மாற்றப்படுகிறது. கர்த்தர் ஆரோனின் சந்ததிக்கு தான் அந்த வாய்ப்பை வைத்திருந்தார். ஆனால் ஆரோனின் சந்ததியாகிய தாவீதின் சிநேகிதர் ஒருவர் அபியத்தார், தாவீதினுடைய ஆட்சி நிறைவடையக்கூடிய காலத்தில் அவர் அதோனியாவுக்கு ராஜாவாக ஆக வேண்டும் என்று சொல்லி அதோனியாவுக்கு அங்கே வந்து அபிஷேகம் கொடுக்கும்படிக்கு, அபிஷேகம் பொறுப்பிலே நியமிக்கும்படிக்கு, ராஜாவாக அபிஷேகிக்கும்படிக்கு போகிறார். அப்போ தான் ராஜாவாகிய தாவீது அங்கே ஆசாரியன், இன்னொரு ஆசாரியனாகிய சாதோக், அவரை அங்கே சாலமோனை அபிஷேகம் பண்ணும்படி. பாருங்கள், சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையின்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார். பாருங்கள், சாலமோன் பொறுப்பேற்ற பிறகு அவர் அந்த தாவீதினுடைய நண்பனாக இருந்த அந்த பிரதான ஆசாரியரை அவர் அப்புறப்படுத்துகிறார், அந்த பொறுப்பிலிருந்து அப்புறப்படுத்துகிறார். ஏலியின் காலத்திலே சாமுவேல் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை சாலமோனுடைய ஆட்சி காலத்திலே நிறைவேற ஆரம்பிக்கிறது. சாதோக்கியர்கள், ஆமாம், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அந்த சாதோக்கியர்களுடைய பொறுப்பு வழியிலே வந்த அந்த ஆசாரியன்தான் அப்பொழுது பிரதான ஆசாரியராக இருந்தார். அன்னா, காய்ஃபா போன்றவர்கள் இந்த சாதோக்கியின் வழியில் வந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆரம்பிக்கிறோம். கர்த்தரை துதிப்பதிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சத்தியத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய நேரடி வாக்கின்படி நடக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த சாதோக்கியர்களிலிருந்து தான் சதுசேயர்கள் தோன்றினார்கள் என்று வரலாறு வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக அவர்கள் நடுவிலே வந்ததை குறித்து அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். எப்படி ஏலி தவறு இழைத்தாரோ அதே போல அன்னா, காய்ஃபா போன்றவர்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை தேவாலயத்திலே உலாவின பொழுதும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களையே அறியாது. அவர்களுக்கு மூளை அறிவு இருந்தது, எதிர்பார்ப்பு இல்லை. அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலுக்காக ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் நாட்டிலே எத்தனையோ பேர் ஆர்வமாய் ஜெபித்து கொண்டு இருந்தார்கள். ஸ்தோத்திரம், பரிசுத்த மரியாள் ஜெபித்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தாள். ஸ்தோத்திரம், சக்கரியா எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். ஸ்தோத்திரம், அன்னாள் என்ற தீர்க்க தரிசனம் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாள். ஆனால் ஆசாரியர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், என்ன பேசுகிறார் என்பதை குறித்து அறியாதவர்களாக இருந்து கொண்டு இருந்தார்கள். பாருங்கள், ஏரோதின் அரண்மனையில் ஏரோது வாசிக்க சொல்லுகிறார். அவர்கள் வாசிக்கிறார்கள், கர்த்தர் எங்கே பிறப்பார் என்று சொல்லி. அதை வாசித்த பிறகும் அந்த ஏரோதுக்கு இருந்த கியூரியாசிட்டி கூட ஆசாரியர்களுக்கு இல்லை. போய் பார்க்க வேண்டுமே என்கின்ற கியூரியாசிட்டி இல்லை.
எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். அதுக்காக இந்த சாதோக்கியர்கள் சதுசேயர்களை நம்ம முற்றிலும் புறந்தள்ளிவிடக்கூடாது. அவர்கள் மூலமாக தேவனுடைய பணி தொடர்ந்து கொண்டு இருந்தது. ஆமாம், ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் பாருங்கள், இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு சிலுவைக்கு கொண்டு போகும்போதெல்லாம் அவர் கூட இருந்தார். எசேக்கியேல் 43:19 பாருங்கள், அது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வருங்காலத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற தீர்க்க தரிசனம். அங்கே சதுசேயர்களுடைய சந்ததியும் எனக்கு முன்பதாக பணிவிடை செய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் ஆரோனின் சந்ததி, சதுசேயர்களுடைய சந்ததி, சாதோக்கியர்களுடைய சந்ததி, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஆவியின் நிறைவோடு பிதாவாகிய தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த ரெண்டையும் கொடுக்கிறார். அடுத்த குறிப்பு அதுதான், ராஜரீக சந்ததி, ஆசாரித்துவ கூட்டம். தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக சந்ததி, ஆசாரித்துவ கூட்டம். இதில் நாம் கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த நாளிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார், சிறப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய பணியிலே நாம் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், ராஜரீக சந்ததியில் நாம் கர்த்தருடைய சுதந்திரவாளிகளாகவும் இருக்க வேண்டும். சங்கீதம் 37:34, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவரது வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு உன்னை உயர்த்துவார். மத்தேயு 5:5 சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். கர்த்தர் சுதந்திரிக்க உதவி செய்வார். அதிலே கர்த்தரை துதிக்கும் துதி மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பாருங்கள், தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோனிலே சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கேயும் அவர் கர்த்தரை துதிக்கிறார். தானியேல் 6:6 அப்படி சொல்லுகிறது, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தார், கர்த்தர் அவரை உயர்த்தினார். இன்று நம்முடைய துதி வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? யோசனை பண்ணி பார்ப்போம். ஆசாரித்துவ ஊழியம் என்றால் அது தெரிந்து கொள்ளப்பட்ட சில ஊழியர்களுக்கு மாத்திரம் என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. அவர்களுக்கும் இருக்கிறது பொறுப்பு, ஆனால் நமக்கும் இருக்கிறது, விசுவாசிகளாகிய நமக்கும் இருக்கிறது. பாருங்கள், தாவீது கர்த்தருக்குள்ளே ஒரு சுதந்திரவாளியாக பிரகாசித்ததற்கு காரணம் அவரும் ஒரு துதி வீரராக, ஆராதனை வீரராக இருந்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய ஆவியில் ஏன் ஒடுக்கம் வருகிறது? ஆண்டவர் அந்த ஒடுக்கத்தின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆசாரியர்களெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆசாரித்துவ பொறுப்பு ஏன் நம்மளை விட்டு போகிறது? கர்த்தருடைய சத்தத்தை எந்த இடத்திலே நாம் விட்டு விலகணும்? யோசனை பண்ணி பார்ப்போம். இல்லையென்றால் சதுசேயர்களைப் போல எப்படி ஓவர் பிஸ்னஸ் மைண்டில் போய் இயேசு கிறிஸ்து நம்ம நடுவில் வர்றதை கூட புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பதாக அதை அறிக்கை செய்வோம். கர்த்தர் ஆசாரித்துவ பொறுப்புகளிலும் அவர் நம்மை நிலைநிறுத்த ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பூமிக்குரிய பொறுப்புகளிலும் நம்மை நிலைநிறுத்த வேண்டும் என்று ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்காக தன்னையே கொடுத்திருக்கிறார். இந்த சதுசேய மனப்பான்மை நமக்குள்ளே இருந்தால் இன்று ஆண்டவருக்கு முன்பதாக விட்டு விடுவோம். பாருங்கள், சதுசேயர்கள் மறுமையை, நித்திய ஜீவனை குறித்து நிச்சயமில்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவதூதர்களை அறிந்து கொள்வது கிடையாது, ஆவி உண்டென்று ஏற்றுக்கொள்வது கிடையாது. நித்தியத்தை குறித்து இயேசுவிடத்திலே அவர்கள் கிண்டல் பேசினார்கள். இம்மைக்காக மாத்திரம் கவலைப்பட்டார்கள். அந்த சதுசேய மனப்பான்மையிலிருந்து வெளியே வருவோம் பிரியமானவர்கள். கர்த்தர் நம்மை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற தரிசனம் பெரியது, மகிமையானது என்று ஆவியானவர் சொல்கிறார்.
ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அறிக்கை செய்யுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறது. அவருடைய நேச அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் எந்த விஷயத்தில் ஒடுக்கப்பட்டு சிறுமைப்பட்டு கஷ்டத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆண்டவர் மாற்றி போட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் சிறுமைக்கு பதிலாக உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நன்மைகளை கொடுப்பதில்லை, உங்களை விருத்தி அடைய செய்வதில்லை. அவர் மன ரம்யத்தோடு உங்களை உற்று கவனித்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கிருபையை கேளுங்கள், கிருபையை கேளுங்கள். உங்களுக்குரிய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள். உங்கள் அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் உங்கள் கிருபை இறங்கட்டும், உங்கள் இரக்கம் இறங்கட்டும், உங்கள் கருணை இறங்கட்டுமான். ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள் என்று சொன்னபடியா உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய நீதிக்கு உட்படுத்துவீராக. உங்கள் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, தெளிவு உண்டாகட்டும் அப்பா. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ராஜரீக சந்ததியாக ஆசாரித்துவ திருக்கூட்டமாக தொட்டருள்வீராக. உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்கள் முகம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஊழியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு நீரே சுதந்திரமாக கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதை குறித்து அவர்கள் கண்களை திறந்தருள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா. ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற பூமிக்குரிய சுதந்திரமும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் சந்ததி ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது, கர்த்தருடைய முகம் பிரகாசிக்கிறது. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை நீங்கள் அல்லத்தட்டாது இருங்கள். அது இன்னும் ஆக்டிவாக தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. விட்டு கொடுங்கள், கர்த்தர் செயலாற்றுவார். ஆசாரியர்களாகவும் உங்களை நிலைநிறுத்துகிறதாக சொல்லுகிறார். பூமிக்குரிய சுதந்திரத்திலும் உங்களுக்குரிய போர்ஷனை கொடுக்கும்படிக்கு தேவன் எழுந்தருளி இருக்கிறார். பராக்கிரமம் செய்வார். நீங்கள் அதை வருங்காலத்தில் இன்று முதல் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவரே. உமக்கே சகல துதி கன மகிமையாகட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென்.